ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டே பார்த்திங்கன்னா மண்டே. அந்த சண்டே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணலை நேற்று, அந்த வீடியோ கிடையாது. அந்த சண்டே வீடியோ வந்து நான் என்றைக்கோ எடுத்து வச்சுட்டு அதை போயிட்டு நான் வந்துட்டு போச்சுங்க. என்னங்க உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. இருங்க. ஹாய், கரண்ட் வந்துடுச்சு. ஷோ, நான் ஏதாச்சும் ஒன்று பேச உங்கள்கிட்ட வரும்போது ஏதாச்சும் வந்து ஆடியோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குங்க. இப்போ தான் வந்துட்டு நான் வந்து கரண்ட்டு வந்துட்டு சந்தோஷமாக வந்து பேசலாம்னு சொல்லிட்டு வந்தேன்னா, இப்போ வந்துட்டு கோவில்பட்டி மிக்சர், கோவில்பட்டி முறுக்கு தட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விற்றுட்டே போகிறாரு. அது வேறு என்னென்னு சொன்னால், வீடியோவில் வந்துட்டு காப்பிரைட் காட்டுன்னு சொல்லிட்டு சில வீடியோவில் வந்து பார்த்தேன். காப்பிரைட் காட்டும், பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருது. எனக்கு அதுமாதிரி வந்துடுவான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு ஏதாச்சும் வந்து அனுபவப்பட்டால் தான் தெரியும். காப்பிரைட் கொடுத்தா வேறு இது வந்து 90 days வந்துட்டு சேனல் ஓப்பன் ஆகாது அதுமாரி சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு திகிலாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி திரும்ப சரி பண்ணுறதுன்றது நமக்கு தெரியாது. இது நம்ம வேலையில் ஏதாச்சும் சரி பண்ணுற இது அதுமாரி வந்துட்டு கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வேலை இது இல்லாததால் வந்துட்டு இதில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா வந்துட்டு நம்ம வந்து பட்டு தான் அனுபவிக்கணுமா, இல்லை வந்துட்டு அதை எப்படியே மேக் ஓவர் பண்ணி போயிடுவோமான்னு சொல்லிட்டு தெரியலை. ஏன்னா இது சில சேனல் பார்த்து தான் நான் வந்துட்டு இது பண்ணேன். நான் வந்து மீராம்மா சேனல் பார்ப்பேன். அவங்களது காமெடியாக இருக்கும். அவங்க சேனலில் வந்துட்டு பின்னாடி டிவி ஓடினாலோ ஏதாச்சும் ஒரு சவுண்ட் இருந்தாலோ பேசினாலோ அதுக்கே அவங்க சொல்லுவாங்க, பேசாதீங்க கண்ணுங்களாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிவியை கொஞ்சம் அமர்த்தி போடுமான்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இதுமாரிலாம் சவுண்டு கேட்டால் அது ஏதாச்சும் வந்து சேனலில் வந்துட்டு இதாக இருக்குமான்றது ஒரு டவுட் தான். அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டுமே அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிறத கூட நான் வந்துட்டு எடிட் பண்ணும்போது கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எடிட் பண்ணும்போது லாஸ்ட்டு பார்த்தா நான் கட் பண்ணவே இல்லை. அதை ஃபுல் வீடியோவாக தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணேன். ஒரு 17 minutes இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு லாங் வீடியோன்னு சொல்லி வந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய சேனலில் 30 minutes 40 minutes வீடியோலாம் போடுறாங்க. அவங்களாம் லாங் வீடியோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் காட்டியிருக்குமா என்னன்னு தெரில. நான் வெறும் 17 minutes தாங்க பேசியிருந்தேன். அதுக்கே வந்து லாங் வீடியோன்னு சொல்லி காட்டிடுச்சு. எனக்கு அதுவே ரொம்ப சங்கடமாக போச்சு. அதுவே வந்துட்டு ஒன் டைம் ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு மக்களே. நான் இதுதான் சொல்ல வருது. அடிக்கடி வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்து ஃப்ளைட் கிராஷ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இப்போ ஒரு கீழே ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு வீடு கட்டிக்கலாம். அதுக்கும் மேலே வந்துட்டு இன்னொரு வீடு கட்டக்கூடாது. நம்மளுக்கு டேங்க் வச்சுருக்கோம்ல, தனி டேங்க்கு, அது வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு இங்கே தான் வந்து லேண்ட் ஆகிற இடம்ன்றதால வந்துட்டு அங்கே அதுக்கு மேலே வந்து அலோட் கிடையாது. அதனால் ஃப்ளைட் வந்தால் ஓவர் சவுண்டாக இருக்கும். அந்த சவுண்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோவை வந்துட்டு திருப்பி பாஸ் பண்ணி திருப்பி வந்துட்டு உங்களுக்கு வந்து பேசுகிறேன். அப்போ அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதால நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதல்ல. அதனால் வந்து வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணி வச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பாஸ் பண்ணி வைக்கும்போது கூட இன்னொரு ஃப்ளைட் ஒன்று போச்சு. இந்த சைடு லேண்ட் ஆக போதுனா இந்த சைடு திருப்பி வந்துட்டு டேக் ஓவர் பண்ண போயிட்டுருக்குது. அதுவுமே வந்து ஃப்ளைட் கிராஷ் ஆகிட்டே இருக்குது. என்னங்க இப்போ தாங்க போச்சு, அதுக்குள்ளே இன்னொரு சவுண்டு ஒன்று கேட்குதுங்க. நான் எப்படி வந்துட்டு வீடியோ எடுத்து சமாளிக்கிறதுனே ஒன்றும் புரியல. இது கொஞ்சம் சவுண்டு வந்து லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லாக இல்லை. அதனால் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்ச வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. காலையில் தூங்கி எழுந்துச்சுனே வந்து பசங்களுக்கு வந்து இட்லி சுட்டு கொடுத்தேன். சாம்பார் இட்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே மதியம் வந்து சாப்பாடு வடிச்சோன்னையும் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி எந்த வேலையும் கிடையாது. எங்கள் அம்மா வீட்டில் வந்து ரசம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதேமாதிரி பிரண்டை துவையல் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டுட்டு அவள் தான் இன்றைக்கி வந்து நாள் போயிடுச்சு. பாப்பா வந்துட்டு அம்மா வீட்டில் இன்றைக்கி எல்லாம் இருந்துட்டு சாயந்தரம் தான் வந்தால் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு பசங்களோட விளையாட போயிட்டான். தம்பி வந்துட்டு காலையில் வந்துட்டு எழுந்து சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு செல்ஃபோனில் கேம் விளாண்டுட்டு அவனோட ப்ராஜெக்டை கொஞ்சம் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ டியூஷன் வந்துட்டு கிளம்பி போயிட்டான். 5:15 7:45 வரைக்கும் வந்துட்டு டியூஷன் இருக்கும். ஷார்ப்பாக அமுச்சு வச்சுருவாங்க. இங்கே வந்துட்டு பல்லாவரம் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அஸ்லாம் டியூஷன் சொல்லிட்டு. அஸ்லாம் டியூஷனில் தான் வந்துட்டு தமிழ் படிக்கிறான் என் பையன். அவங்களுக்கு வந்துட்டு சண்டே கூட லீவ் இருக்காது. ஏதாச்சும் எமர்ஜென்சி லீவ் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு சண்டே கூட லீவ் கிடையாது. மற்ற டியூஷன் மாதிரி வந்துட்டு சாட்டர்டே வரைக்கும் வச்சுட்டு சண்டே வந்துட்டு லீவ் விட்டுருவாங்கள்ல, அது மேலே கிடையாது. நல்ல கோச்சிங் இருக்கும். அதனால் நான் அதில் சேர்த்து விட்டுருக்கேன். அதே போல் எந்த ஊருக்கும் போகலையா அப்படியெல்லாம் வந்துட்டு கேட்குறவங்களுக்கு எந்த ஊருக்கும் நான் எங்கேயும் போகல. அக்கா வீட்டுக்கு கூட நான் போகிறதா இருந்தால் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போவேன். எங்கள் அக்கா வீட்டுக்கும் நான் போகலை. ஏன்னா வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போகும்போது அம்மா கூட தான் போவேன். அதோட என்னோடய வேலைகள்லேயும் நிறைய கொஞ்சம் வந்து பெண்டிங் இருந்துச்சு. நான் அந்த வீடியோவில் போட்டல அதுமாதிரி பெண்டிங் இருந்துச்சு.
அதுவுமே வந்துட்டு அந்த வேலையும் பண்ணுறதுக்கு உண்டாந்து இருக்கணும். அப்புறம் லீவ் டைமில் தான் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு நான் வேலை செய்கிற பொட்டிக்கில் இருக்கிற அக்காவுக்கு வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ஊருக்கு போகும்போது தான் நம்மளுக்கு லீவ் இருக்கும். அந்த லீவில் தான் நம்ம வந்துட்டு இருந்துக்க முடியும். இப்போ அவங்க வந்து 10 டேஸ் ஊருக்கு போயிருக்காங்க. இந்த 10 டேஸில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற வேலை தானே, வீட்டில் இருக்கிற வேலை வழக்கம் போல் பண்ணுற வேலை தான். அதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்து கூட பண்ணிக்கலாம் லேட்டாக. ஆனால் வந்துட்டு இப்போ வேலைக்குன்னு சொல்லி போக ஆரம்பிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வந்து மாற்றிக்கணும்ல. காலையில் எழுந்துச்சு கடற்கரை இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு திருப்பி வந்து சாயந்தரம் வந்து ஈவினிங் விட்டுறீங்களா, ஈவினிங்க்குன்னு ஒரு வேலையை நம்ம பிரித்து வச்சுக்கணும். வேலைக்கு போகிற எல்லாருமே அப்படியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலையுமே ஃபுல் ஓவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போக முடியாது. சில டைம் ரொம்ப எனர்ஜியாக இருப்போம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எல்லோரும் பாத்திரங்கள் வருது முதல் வீடை க்ளீன் பண்ண எல்லாத்தையுமே காலையிலே முடிச்சுட்டு போயிடும். நைட்டு வந்து டிஃபன் செய்கிற வேலையோ இல்லை நம்மளாம் ரைஸ் செஞ்சுட்டு அதுமாரி பண்ணுற வேலையோ மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வந்துட்டு வேறு எந்த வேலையும் இருக்காது. அதே வந்து நான் வந்துட்டு முந்தின நாள் வந்துட்டு ஒர்க் பண்ண டயர்ட் ஆகிட்டேன் அது மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி காலையில் வந்து என்னால் வந்துட்டு பாத்திரம் கழுவ முடியாது. நைட்டு விளக்குக்கெல்லாம் சும்மா போட்டு போயிடுவேன். ஆனால் வந்துட்டு பசங்களுக்கும் உண்டான சாப்பாடு அதெல்லாம் ரெடி பண்ணி தரணும்ல, அதுக்கான இதை மட்டும் வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே 6 ஃப்ளைட் போயிடுச்சுப்பா. ஓகேவா, 6 ஃப்ளைட்னால் நான் இதை கண்டினியூவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணலாம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு அந்த கரண்ட்டு போனது கூட கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10 மினிட்ஸ் தான் கரண்ட்டு போச்சு. அந்த இதில் கேப்பில் கூட கொஞ்சம் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த பெயிண்ட் பாக்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி தர சொன்னால் அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். ஹெல்ப் பண்ணிட்டு வந்து திருப்பி வந்துட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது கரண்ட் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய அனுபவம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ யூடியூப் வந்து வச்சுருக்கவங்க எல்லாம் பேசும்போது இதுமாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸு, என்ன பேச வந்தோடனே மறந்துடுறது, இது மாதிரிலாம் இருக்கும்ல. சத்தியமாக ஆனால் வந்துட்டு என்ன பேச வந்தேன்றதே மறந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன வேலை செஞ்சுருந்தேனே அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கார்டனிங்கில் வந்துட்டு தண்ணி ஊற்றுறது, அதை பெருக்கிறது, கழுவுறது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நான் பண்ணாத ஒரே ஒரு வேலை பாத்திரம் கழுவுற வேலை தான் வந்துட்டு பண்ணாமல் வச்சுருக்கேன் இன்னுமே. இது வந்துட்டு எங்கள் வீடு. இது வந்து நான் வேலை செய்கிற வீடு கிடையாது, இது வந்து எங்கள் வீடு. ஏன்னா கோட்டன் தான் பார்த்துக்கோங்க. இதுதா டாய்ஸ் எல்லாம் இருக்கா, பசங்களோட போர்டு இருக்குது. இங்கே பாருங்கள், பசங்களோட போர்டு இருக்குது. இப்போ வந்திருக்கா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சுற்றி எங்கள் வீடு. அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு லீவு தான் மக்களே. இது வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து எடுக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு எங்களோட வீட்டிலேருந்து நான் வந்து பேசுகிறது கிளாரிட்டியாக இருந்துச்சா, இல்லை வந்துட்டு அங்கே வந்துட்டு நான் வேலை செய்கிற இடத்துல பேசுகிறது கிளாரிட்டியாக இருந்துச்சா நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அங்கே வந்து அன்றைக்கி பேசும்போது யாருமே இல்லை தான். ஆனால் அங்கேயும் வந்து ஃப்ளைட் கிராசிங்லாம் இருக்கும். ஆனால் நான் வந்து ஃப்ளைட் கிராசிங் அதிகமாக இல்லாத டைமில் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ண போகும்போது காலையில் வந்து 11 o'clock இருக்கும். அப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போனேன். அப்போ எந்த ஒரு சவுண்டும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏதாச்சும் வீட்டு பக்கம் விற்றுட்டு போகிறவங்க சவுண்ட் வேணா இருக்கலாம். ஆனால் வந்து இது மாதிரிலாம் ஒன்றும் ஒவ்வொரு நாய்ஸாக கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கமாக தான் ரொம்ப வந்துட்டு இதுமாதிரி வந்து ஃப்ளைட் கிராசிங் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நானே பேசணும் சுட்டு இருக்கிறேங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கே ஒன்றும் புரியல. நான் வந்துட்டு குக்கிங் வீடியோ போடும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஃப்ளைட் வரும், நான் கரெக்டாக அதை கிளறிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் கிராஸ் ஆகுமா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஃப்ளைட் கிராஸ் ஆகி முடிச்சிருச்சு. அதே போல் இன்றைக்கி நைட்டு நான் என்ன சமைக்க போகிறேன்னா வந்துட்டு ஆல்ரெடி ரைஸ் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு ரசம் இருக்குது. அது வேணுங்கிறவங்க அதை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மாவு இருக்குது. டிஃபன் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறவங்க டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒன்று தான் டின்னரு. டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு அடுத்த வேலை ஒன்று இருக்குது, அந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இந்த வேலையை வந்துட்டு நான் இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய எஃபெக்ட் போட்டெல்லாம் நிறையா பண்ணலை. அதோட பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோடய பசங்க வந்துட்டு கொஞ்சம் என்ன அவங்களுக்கு தேவை இருக்கோ அதை வந்துட்டு அவங்களே வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிடுவாங்க. 2 பேருமே நல்லாவே குக் பண்ணுவாங்க. யூடியூப் பார்த்து தெரிஞ்சு அவங்க வந்துட்டு யூடியூப்பில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுவுமே வேறு ஏதாச்சும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ணனும் தங்கச்சி 2 பேரும் ஒத்துமையாக வந்து சமையலாக்கி செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்க சமையல் செய்யும்போது மட்டும் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் வேலைக்கு போயிருக்கேன், அதனால் தெரியாது. ஆனால் எனக்காக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். நானும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் வீடியோ எடுக்க முடியலைன்றது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். என் பையனாக பார்த்தீங்கன்னா நிறையா ரெசிபி ரெடி பண்ணிவிட்டு ரெசிபியை வந்து நோட் பண்ணி வச்சுருப்பான். நிறையா அவனோட நோட்டை பார்த்தீங்கன்னா அவன் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது, டைரி எழுதுவான். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், காமெடியாக இருக்கும் அதை பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரெசிபி ரெடி பண்ணுவான், நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். அது அவன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவான், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை நோட் பண்ணியே வச்சுப்பான்.
இப்போ நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெசிபியை ரெடி பண்ணுவான். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்குது அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு நேம் வச்சு அவரே ரெசிபி ஆக்கிடுவார். இதுவே அதில் ஏதாச்சும் வந்துட்டு டிஃபால்ட் ஆகிடுச்சி, நல்லா இல்லை, டேஸ்ட்டே இல்லை, நம்ம வந்துட்டு ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டுனா பார்த்துக்கங்களேன், அந்த டிஷ்ஷே கேன்சல் பண்ணிடுவான். அவன் நோட்லேருந்து அடிச்சிடுவான். அந்த டிஷ்ஷை அடுத்த வாட்டி ட்ரை பண்ண மாட்டான். ஆனால் அது எப்படி எதனால் தப்பு வந்துச்சு, அதில் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடாதோ, அதனால் அதில் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கோ, இதை மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடாதோ, அதனால் வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அது ரொம்ப பிடிக்கும். அவனை வச்சு ஏதாச்சும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குக் பண்ணுற வீடியோ போடுறேன். அவன் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பான். நீங்களும் வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க சொல்லி நினைக்கிறேன். அதே போல் யூடியூப்பில் உங்களோட அனுபவத்தை எனக்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே இப்போ கற்றுக்குட்டி நான் பேசி வீடியோ போடுறதெல்லாம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு முன்னாடி வீடியோ இந்த வீடியோ இதெல்லாம் வந்துட்டுலாம் புதுசாக இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு இதுன்னு பேசி எல்லாம் வீடியோ போடுறதே கிடையாது. ஏதாச்சும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதுமாரி தான் போட்டுக்கணும் தவிர இதுமாதிரி பேசி நான் போட்ட அனுபவம் கிடையாது. இதுதான் நீங்கள் வந்துட்டு இதை சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பேசி வீடியோ போடுறதுக்கு இது ஓகேவா இல்லையா அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, நீங்கள் என்ன வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா வீட்டு விஷயத்தை விட வந்து நிறையா வந்துட்டு ஏதாச்சும் கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுற மாதிரி இருக்கும்ல. ஏன்னா நானே வந்துட்டு இப்போ நான் சொன்னல போன வாட்டி எனக்கு வந்து லாக் சேனலில் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்சர் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி, ஏன்னா வந்துட்டு எனக்கா ஓனாக எதுவும் தெரியலை. என்ன வந்துட்டு நம்மளோட ரொட்டீனாக வந்து என்ன செய்வோம், சமையல் செய்வோம்னா நான் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒன்றும் செய்ய மாட்டேன். வீட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாள் நானே ஃப்ரீயாக இருப்பேன்ல, அப்போ தான் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக செய்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நாங்கள் வந்து ரொம்ப ஹை லெவல்லையும் கிடையாது. கடகடன்னு வந்து நம்ம ஒரு டிஷ்ஷை வந்து செய்கிறதுக்கு எல்லா பொருளையும் வாங்கி டிஷ் பண்ணி காட்டலாம், பரவாயில்ல, எத்தனை மணி ஆனாலும் வந்து வீடியோ எடுத்து கிளியர் பண்ணி அதை வந்துட்டு எடிட் பண்ணி அனுப்பிச்சிடலான்ற அளவுக்கும். அதே மாதிரி டக்குன்னு போயிட்டு ரொம்ப நார்மலாக இருக்கிற பொருளை வாங்கிட்டு வந்து செஞ்சு வேறு டிஃப்ரெண்ட்டாக காட்டுற அளவுக்கும் எனக்கு வந்து டைம் வந்துட்டு உண்மையிலே கிடையாது. நிறைய டைம் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு என்னவோ அது வந்துட்டு கொஞ்சம் முடியலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் முடியாமல் இருக்கும் அடிக்கடி. அப்போ வந்து நம்மளால் வந்துட்டு செஞ்சு கம்பல்சரி இந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு என்னால் முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறது இதுதான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அனுபவம் கம்மி ரொம்ப அப்படி சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்களாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு அக்கா நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் இப்படி தான் வந்துட்டு இந்த சேனலை எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் இது மாதிரி தான் வந்துட்டு வீடியோ போடணும், நீங்கள் இது மாதிரி வீடியோ எடுத்து பழகணும், எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறது நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் கேட்குறதுக்கும் நான் பதில் வந்து சொல்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதையும் நான் வந்துட்டு இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.